ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் நியூலி குவாலிஃபை மை லீடர். ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எங்கள் ரோபோடெக்கில். ஸோ அவர் தான் எங்களை கண்டுபிடிச்சாரு. வாவ், சூப்பர். அவரை வெல்கம் பண்ணலாமா? பண்ணலாமா? ரோபோடெக் ஸ்டூடெண்ட் யாரு? வெல்கம் பண்ணலாமா? ஹார்ட்லி வெல்கம். நியூலி குவாலிஃபைட் on the week 4 Robotex, one of the directors and technical team, Mr. Sivaramanan family on the stage. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஓகே, இது என்னோட அன்பான குழந்தைகள், இவங்க என்னோட மனைவி. ஒரு சில வார்த்தைகளை அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. பேர் மட்டும். என் பேர் சாய்ராம். நான் கோட்டாரில் பிஏஎம்எஸ் படிச்சுட்ருக்கேன், ஃபஸ்ட் இயர். என்னோட பேர் சாய் கிஷோரி. நான் கோயம்புத்தூர் கிருஷ்ணம்மாள் காலேஜில் பிசிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் மீனா சிவராமன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படி சொல்கிறேன்னே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது அன்பு அண்ணனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். எனக்கு கொடுத்துருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட்டு, அதனால் சொல்லிடுறேன். நான் ஒரு உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி மிஸ்டர் மகாதேவன் சார் சொல்லியிருந்தாங்க. அதாவது அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், ஃபேமிலியோடு இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, அதுவும் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து இன்கம் வரக்குள்ளார மட்டும்தான் ஒரு லேடி ஹஸ்பண்டோட தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்படி தான் இங்கே இருக்கிற லீடர்ஸோட எல்லா ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்கம் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுது. அதனால் இங்கே நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ அழகாக இருக்கிறோம், எல்லோரும் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அறம் சார்ந்த தொழிலை நம்ம செய்கிறோங்க. அது எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க. அது அறம் சார்ந்த தொழிலால் மட்டும்தான் நம்ம கம்பீரமாக எங்கேயும் நிற்க முடியும், பேச முடியும், தைரியமாக இருக்க முடியும். அந்த தொழிலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். எல்லாருமே இந்த ஸ்டேஜில் எங்களை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்திருக்கிற அனைவரும் இதே ஸ்டேஜில் எங்களை மாதிரியே உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஏற்றி பார்த்து நாங்கள் அழகு பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கனவாக இருக்குது. அது கூடிய விரைவில் நடக்கும். அந்த ஸ்டேஜை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பு சாரை நான் எப்படி சொல்லணுன்னா, அன்பு அண்ணனை எப்படி ரோபோங்கிற பேர் வச்சாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு செகண்ட்ஸும் எங்களை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செதுக்கிறதுக்கு நாங்கள் கோஆப்ரேஷன் கொடுக்குறோம். அதனால் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு காத்து நாங்கள் நிற்கிறோம். நீங்களும் உங்களுடைய எவ்வளோ டைம் இருந்தாலும் ஒதுக்கி இதுக்காக ஒதுக்கி வாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் மனசில் தோணுச்சு. என்னென்னா, காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை, காரியம் செய்பவர்கள் எந்த காரணமும் சொல்வதில்லைன்னு. எல்லாருக்கும் சூழ்நிலைகள் மாறி மாறி இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் தாண்டி இன்றைக்கி இந்த ஹால்குள்ளே வாழ்க்கையில் நான் ஜெயிச்சே தீர்வேன்னு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல், பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் போது ஒரு மனிதன் முயற்சி எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வெற்றி பெறுவான். அவன் வெற்றி பெற்றான்னா அவனோட பேர் பார்த்தீங்கன்னா வெற்றியாளன். சரிங்களா? அதுக்கு இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும்
எல்லாரோட சேர்ந்து அவங்களுக்கும் ப்ளஸ் பண்ணும், கைத்தட்டும். ஆனால் எந்த சூழ்நிலையுமே சரியில்லை, எதுவுமே இல்லை, எதை எடுத்தாலும் தப்பு தப்பாக நடக்குது. அதுலேயும் ஒரு மனிதன் நான் ஜெயிச்சே தீர்வேன்னு போராடுறான், அதுவும் அறம் சார்ந்த ஒரு விஷயத்தோட போராடுறான் அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, நீங்கள் கும்பிடுற இறைவன் எல்லாருமே உங்கள் கூட இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் கூடயே இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து உங்களோட முயற்சியோட கண்டிப்பாக வெற்றி பெறுவ வைப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து சாதனையாளன். நம்ம மோகன சுந்தர் சார் சொன்னார் பார்த்தீங்களா, உங்களெல்லாம் சாதனையாளர்களுக்கு முன்னாடி என்ன பேச வச்சுட்டாங்கன்னு. நீங்கள் வெற்றியாளர் இல்லை, எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு சரியில்லை, ஆனாலும் நீங்கள் போராடுறீங்க பார்த்தீங்களா. இந்த ரோபோட்டக்கில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், லீடர்ஸ், இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் எல்லாருமே உங்களுக்கு துணை நிற்போம். உங்களுக்கான மேடை இது. சரிங்களா? இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கணும். நம்ம எல்லாருமே மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை அடைவோன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்.